அடுத்த 5 வருஷத்துல என்னென்ன மாறப்போகுது இந்த ஏஐனால அப்படின்றதுக்கு ஒரு சின்ன நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் சார். இது வந்து ஒரு ரிசர்ச்சாக இருக்கணும், ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இப்படி தான் இருக்குன்றது சொல்லலாம். ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், செக்யூரிட்டி சிஸ்டமாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயும் என்னென்னா இந்த ரொபாட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் மூலமாக எல்லாமே அதுவே செயல்படுத்துறதுக்கான பாயிண்ட் வரும் சார். இப்போ நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்கிறீங்க. ஓகே சார். என்னோடய வியாபாரம் வந்து ரொம்ப சின்ன லெவலில் பண்ணுறேன், சின்ன பிஸ்னஸ். இந்த சின்ன பிஸ்னஸுக்கும் அதாவது ஒரு ஸ்மால் பிஸ்னஸுக்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேவையா? இந்த வெப்சைட்டை நீங்கள் இன்னொருத்தட்டு 25,000 50,000 கொடுத்து ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 5,000 நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 45,000 வந்து லாபம் தானே. ஒரு போர்டு வைக்கிறதுக்கு 20,000 தேவைப்படுது. ஆமாம் சார். போர்டு வைக்கிற பணத்தில் நம்ம பிஸ்னஸ் முடிச்சிடலாம். அவ்வளோதான் சார். நான் பார்த்தீங்கன்னா 2 வீலர் வந்து வாட்டர் சர்வீஸ் ஸ்டேஷன் வச்சு நஷ்டமாகி க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஓகே சார். காருக்கு வந்து பெட்ரோல் காரை கேஸ் காராக கன்வெர்ட் பண்ணுற மாதிரி ஒரு நிறுவனம் வச்சு அதுவும் லாஸ் ஆகி க்ளோஸ் பண்ணியிருக்கேன். கால் பண்ணி ஃபோனில் நான் வந்து ஒரு மொபைல் வந்து வாங்கலான்னு இருக்கேன்னு சொல்லி ஒரு பிராண்ட் நம்பர் சொல்லி ஒரு மொபைல் நான் வாங்கலான்னு இருக்கேன்னு உங்களுக்கு ஃபோனில் தான் சார் சொல்லுவேன். ஃபோனில் சொல்லுவேன். இது ஒரு 2 தடவை நான் ரிப்பீட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஃபோனை கட் பண்ணிவிட்டு திரும்ப அந்த ஃபோனில் ஸ்வைப் பண்ணும்போது எனக்கு அந்த என்ன பிராண்டு சொல்லணும் அந்த பிராண்ட் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகும் சார். ஸோ இந்த அளவுக்கு என்ன பண்ணுது, டேட்டாவை வாய்ஸாகவும் எடுக்குது, நம்மளோட டெக்ஸ்ட் வைஸில் நம்ம டெக்ஸ்ட் பண்ணுறதையும் அது வந்து ரிசர்ச் பண்ணுறதையும் எடுக்குது. இப்படி நம்ம டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணி அதை வச்சு என்ன பண்ணிக்கும், இவங்களை வந்து இவங்க இப்படி தான், இவங்க இன்ட்ரெஸ்ட் இதுதான், இவங்க டெமோகிராஃபிக்ஸ் இதுதான், இவங்க பிஹேவியர் இதுதான்றதை அனலைஸ் பண்ணி நமக்கு என்ன தேவைன்றதை அது முடிவு பண்ணும். பங்குச்சந்தையில் சம்பாதிக்கிறது எப்படின்னு ஒருத்தர் கிளாஸ் நடத்துவார். ஓகே. அவருடைய ப்ரொஃபைல் பார்த்தா லாஸாக இருக்கும். கண்டிப்பாக. பிஸ்னஸ் எப்படி ஒழுங்காக பண்ணுறதுன்னு ஒருத்தர் கன்சல்ட் பண்ணுவார். அவர் வாழ்க்கையில் பிஸ்னஸே பண்ணியிருக்க மாட்டேன். ரம்மி விளையாடுங்கன்னு சொல்லிட்டு ஷாருக் கான்லேருந்து ரித்திக் வரைக்கும் பேசுவாங்களா சார். ஸோ அந்த மாதிரி விஷயம் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங். சிகரெட்டே குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஹார்ட்டுக்கு நல்லதுன்னே ப்ரொமோட் பண்ணாங்க. மிகிடும் குறையினும் நோய் செய்யும்னு வள்ளுவர் சொல்லுவார். அந்த மாதிரி ரொம்ப அதிக ப்ராஃபிட் வைக்கிறதும் சரியில்லை, ரொம்ப கம்மியாக வைக்கிறதும். கையை கடிச்சிக்கிட்டு வியாபாரம் பண்ணி நான் வந்து ரொம்ப நல்லா அப்படின்னு அவங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அப்போ தான் கன்சிஸ்டன்சி இருக்கும். ஸோ வந்து நாமினலாக இருக்கணும்னு நீங்கள் சொல்ல வரீங்க. ஆமாம் சார். கரெக்டு. இது நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேங்க. ஓகே சார். இப்போ நம்ம இதிலே குரூப்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரொம்ப வருஷமாக நல்ல பொருள் தயாரிக்கிறாங்க, ஆனால் முன்னேறதே இல்லை. ஏன்னா இவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா, நான் வந்து 40 ரூபாய்க்கு தயாரிக்கிற ஒரு சோப்பை 45 தான் விற்பேன் அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு அவங்க நடத்தவே முடியல. கண்டிப்பாக. அவங்க வாழ்வாதாரமே இல்லாமல் கொஞ்ச நாள் நடத்திட்டு என்ன பண்ணுறாங்கன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் எங்கேயா வேலைக்கு போயிடுறாங்க, வேறு எதுக்கு போயிடுறாங்க. ரொம்ப சில பேர் என்ன பண்ணுறாங்க, 4 மடங்கு வச்சு வித்துட்டு இருக்காங்க. அவங்களும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆகுறாங்க, அவங்க மேலே இருக்க நம்பிக்கை போயிடுறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி நாமினல் மிகினும் குறையினும் நோய் செய்யுங்கிற மாதிரி நடுவில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணுங்கிற ஒரு நல்ல பாயிண்ட் இது. எஸ் சார். ஸோ இப்படி தான் தொழில் பண்ணணுன்றது சார். இதை ஒரு டீப்பாக நம்மளோட வகுப்புகளில் வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம் சார். பிஸ்னஸில் பொதுவாக வந்து வியாபாரத்தில் வந்து நஷ்டமாகுது. ஆமாம் சார். நிறைய பேர் நஷ்டமாகறாங்க. அது குறிப்பாக நல்ல காரியம் பண்ணுறவங்க. இந்த பிஸ்னஸில் ஏன் நஷ்டமாகுது, அது நஷ்டமாகாமல் இருக்கிறதுக்கு இந்த வகுப்பில் உங்களுக்கு புரிய வைக்க முடியுமா? ஓகே சார். ஸோ இது வந்து இந்த பிஸ்னஸ் ஏன் ஃபெயிலியர் ஆகுதுன்னு கேட்டாங்கன்னா சார், இப்போ ஒரு பிஸ்னஸ் ஃபெயிலான ஒரு ஃபெயிலியர் ஆகிட்டார் ஒருத்தர். இதில் 90% பேர்கிட்ட போய் நம்ம வந்து ஏங்க உங்கள் பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா அவங்க சொல்கிற வார்த்தை, எனக்கு எப்படி ஃபெயிலியர் ஆச்சுன்னே எனக்கு தெரியலப்பா, நல்லா தான் போய்ட்டுருக்கு. ஏன்னா யாருமே தான் தொழில் வந்து ஃபெயிலியர் ஆகணுன்றதுக்காக ஆரம்பிக்கிறது கிடையாது சார். இது வந்து ஒரு மறுக்கப்பட முடியாத ஒரு உண்மை. ஏன்னா ஒரு தொழில் வந்து ஒரு கையில் காசை போட்டு ஒருத்தர் பண்ணுறாருன்னா, அவரோட தொழில்னு ஆரம்பிக்கிறாருன்னா அது நஷ்டமாகணும்னு நினச்சி யாரும் ஆரம்பிக்கிறதே கிடையாது. ஸோ அப்போது 90% பேர்கிட்ட போய் நம்ம கேட்டோம்னா ஏங்க உங்கள் பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னு கேட்டோம்னா, எப்படி ஃபெயிலியர் ஆச்சு நினைக்க தெரியல, நல்லா தாங்க போயிட்டு இருந்துச்சு, நான் என்ன பண்ணுறேன், பொருளை வந்து வாங்கினேன், நல்ல கஸ்டமர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போனாங்க, வச்சாங்க, சுற்றி பார்த்தா கையில் சுத்தமாக காசே இல்லை. எப்படி போச்சுன்னா, இந்த ஃபஸ்ட்டு நம்ம சொல்லணும் சார், அந்த 3 பேரில் இந்த முதல் ஆளாக அவர் இருந்திருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையாவே இருக்கும் சார். அதே மாதிரி ஒரு அக்கௌண்ட்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றதுல வந்து நிறையா தப்பு பண்ணியிருப்பாங்க. அப்போது ஒரு பிஸ்னஸை நம்ம ஆரம்பிக்கும் போதே ஃபஸ்ட்டுக்கு முன்னாடி அனலைஸ் பண்ணணும் சார். அதை பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணணும். எந்த தொழிலை நம்ம எடுக்க போகிறோம், இப்போ வந்து ஒரு ஆர்கானிக் ஷாப்பை நம்ம வந்து வைக்க போகிறோமா, அதாவது இயற்கை பொருட்களை வந்து வைக்க போகிறோமா, இல்லை வந்து ஒரு ரியல் எஸ்டேட் பண்ண போகிறோமா, இல்லை நம்ம வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி இந்த மாதிரி பண்ண போகிறோமா, என்ன நம்ம பண்ண போகிறோம், இதை வந்து இன்னொருத்தவங்களோட பிஸ்னஸ் எடுத்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி கொடுக்க போகிறோமா அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு அவங்களோட விஷயத்தை வந்து கரெக்டாக செட் பண்ணணும் சார். கேட்டகரி செட் பண்ணுறதுக்கான அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து செட் பண்ணணும் சார். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம ரூல் சொல்லியிருக்கோம். நீங்கள் வந்து 2 லட்ச ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா உங்கள் கையில் 4,60,000 பணம் இருக்கணும் அப்படின்ட்டு. 1 லட்ச ரூபா பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா 2,30,000 இருக்கணும்னு சொல்லிட்டு இது எல்லாமே டீட்டெயில்டாக நம்ம அந்த செஷனில் சொல்கிறோம் சார். ஸோ இதை அவங்க ப்ராப்பராக கடைப்பிடிச்சாலே
ஃபெயிலியர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸேன்றது ரொம்ப கம்மி சார். அதே மாதிரி எல்லாருக்கும் என்ன பண்ணால் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு 1 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு கஷ்டமாக தாங்க இருக்கும்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது சார். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து 3 மாதத்துக்குள்ளே ஒரு பிஸ்னஸை வந்து செட்டில் பண்ண முடியும் சார். பிஸ்னஸ் செட்டில்ன்றது என்னென்னா அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய வருமானத்தை ஈட்டி ஒரு 3 மாதத்துக்குள்ளேயே ஒருத்தவங்க என்ன பண்ண முடியும், ஸ்ட்ராங்காக ஒரு பிஸ்னஸில் உட்கார முடியுன்றது என்னோட கருத்து சார். இதை 0லேருந்து ஆரம்பித்தா கூட பண்ணிடலாம்னு சொல்கிறேன் சார். ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது அவங்களுக்கு ஃபெயிலியர்ஸ் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்காது அப்படின்றது தான். அவங்க ஃபெயிலியர் ஆகிறதுக்கான மேஜர் ரீசன்ஸ் இதான் சார். அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாங்கி கல்லால் போடுற பணம்லாம் அவங்க பணம் நினச்சிக்குவாங்க. அதை எடுத்து செலவு பண்ணிடுவாங்க. ஏதாச்சும் அவங்க டக்குன்னு பார்த்தா திடீர்னு ரொம்ப தானம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த அந்த ரூ. 5 பொருளை ரூ. 8 விற்றாருன்னா அந்த விற்றது போக அதில் ரூ. 1.5 தான் அவரோட லாபம்ன்ற அந்த புரிதல் அவருக்கு இல்லாதனால தான் அந்த பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆகுதுன்றது என்னோட கருத்து சார். இப்போ இருக்கிற நிலைமையிலங்க எல்லாரும் படிச்சுட்டு வேலைக்கு போ, வேலைக்கு போகணும்னு சொல்கிறாங்களே தவிர படிச்சுட்டு சம்பளத்துக்கு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற கான்செப்ட் அந்த ஊரில் இருக்குது. ஆமாம் சார். அடுத்து பிஸ்னஸ் ஒன்று இருக்குது அப்படின்னா எல்லோரும் பிஸ்னஸ் பண்ணுங்கிறாங்களே தவிர எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது யாருமே சொல்கிறது கிடையாது. கண்டிப்பாக சார். அது குடும்பத்தில் அப்பா அம்மாவும் சொல்லித் தரதில்லை, வாத்தியாரும் சொல்லித் தரதில்லைங்க. நானெல்லாம் சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு பல பிஸ்னஸ் பண்ணி லாஸ் ஆன நிறைய அனுபவம் இருக்குது. சார் தெரியல, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது. ஏதோ பண்ணணும் அவ்வளோதான். ஆமாம். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே அந்த பிஸ்னஸ் கொலாப்ஸ் ஆயிடுது. நான் பார்த்தீங்கன்னா 2 வீலர் வந்து வாட்டர் சர்வீஸ் ஸ்டேஷன் வச்சு நஷ்டமாகி க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஓகே சார். காருக்கு வந்து பெட்ரோல் காரை கேஸ் காராக கன்வெர்ட் பண்ணுற மாதிரி ஒரு நிறுவனம் வச்சு அது லாஸ் ஆகி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே சார். ஒரு டிவி சேனலில் இந்த மாதிரி ஒரு பேட்டி ப்ரோக்ராம் மாதிரி எடுக்கிறதுக்கு மீடியா மாதிரி ஆரம்பித்து க்ளோஸ் பண்ணியிருக்கேன். டெல்டாகிராம் அப்படின்னு ஒரு காலத்தில் இருந்துச்சு, பேஜர்லாம் இருக்கும், பேஜர் இருக்கும்போது செல்ஃபோன் இல்லாத போது அந்த கம்பெனி வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கேங்க. அது எல்லாரும் பிஸ்னஸ் பண்ணி சொல்கிறாங்க. தெரில எப்படின்னு தெரில. அது ஆரம்பித்து நம்ம அதை கற்றுக்கிறக்குள்ளேயே அது லாஸ் ஆயிடுது. முதல்ல யாராவது நல்லா கைட் பண்ணியிருந்தாங்கன்னா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, இப்போ கம்மி மேலே எப்படி இருக்குன்னாங்க, கார் ஓட்ட தெரியாமல் ஹைவேஸில் எடுத்துகிட்டு ஓட்டுற மாதிரி, கம்மி மேலே நடக்கிறதுக்கு பயிற்சி இல்லாமல் கம்மி மேலே நடக்கிற மாதிரி. அப்போ இது தெரிஞ்சுக்கிட்டு முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு பண்ணோம்னா இதுக்கு யாருமே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல, யாரும் சொல்லிக் கொடுக்கறதில்ல. ஸோ இனி நம்ம சொல்லிக் கொடுத்து தெளிவாக நீங்கள் வந்து சொல்லிக் கொடுத்தீங்கன்னா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு பண்ணும்பொழுது அவங்களுக்கு லாஸ் ஆகாது. ஆமாம் சார். ரைட்டுங்களா? நான் இதை வந்து ஒரு சேலஞ்சாகவே எடுத்து பண்ணுறேன் சார். ஏன்னா இப்போ எனக்கு என்னோட பொறுத்தவரை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இன்டர்வியூ ஆரம்பிக்கும்போது சொன்னேன், எனக்கு வந்து இந்த சின்ன சின்ன ஷூட்டு இதெல்லாம் பண்ணி எனக்கு பழக்கமாக இருக்கிறது ஒரு முழு நேர கிளாஸு. நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை வந்து செயல்படுத்துறது ஈஸி, அதை வந்து இன்னொருத்தவங்களுக்கு புரிகிற மாதிரி அதை கன்வே பண்ணுறது கஷ்டன்றதுக்காண்டி இதுக்காக நான் ஒர்க் பண்ணி நிறைய விஷயங்கள் நான் வந்து பண்ணியிருக்கிறேன். இந்த கிளாஸ் யாரையுமே டிசப்பாயிண்ட் பண்ணாது அப்படின்றத நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணிக்கிறேன். இந்த கிளாஸுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு, அதாவது இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் சார் அவங்க இந்த பார்க்குற பிஸ்னஸே இந்த கோணத்தையே என்ன பண்ணுவாங்க, வேற ஒரு ஆங்கிளில் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸும் ஏற்படுத்தி கொடுக்க முடியும்ன்றது என்னோட நம்பிக்கை சார். சரிங்க. இப்போ வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணணும். ஓகே சார். அப்போ எனக்கு என்ன வேணுங்க? ஓகே சார். அதை வந்து அதான் நான் முன்னாடியும் பதிவு பண்ணியிருக்கேன் சார். என்னன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டுன்றது பெரிய கம்பு சுற்றுறவெல்லாம் கிடையாதுங்க. எல்லாரும் வந்து அந்த மாதிரி பயமுறுத்தி வச்சிருக்காங்க. அது ஒன்றுமே கிடையாது. 3 விஷயம் இருந்தால் நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து ஆரம்பிச்சிடலாம் சார். என்னன்னா நம்பர் 1 ஒரு வெப்சைட்டு சார். நம்பர் 2 ஏன்னா இந்த டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ளே நீங்கள் வரணும், டிஜிட்டல் பிஸ்னஸ் பண்ணணும் நீங்கள் முடிவு பண்ணாலே கம்பல்சரி உங்களுக்கு ஒரு வெப்சைட் இருக்கணும் சார். அதுக்கடுத்து ஒரு ஃபோன் நம்பர் வேணும் சார், ஒரு மெயில் ஐடி வேணும் சார். இது 3 மட்டும் இருந்தால் நீங்கள் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டராக ஆயிடலாம் சார். ஸோ இவ்வளோ தான் அதிகபட்ச இன்வெஸ்ட்மெண்ட்டு. இதில் இந்த வெப்சைட்டுன்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் இருக்குல்ல சார், இதை வந்து பார்த்தோம்னா வெளியில் 25,000 25 லட்சம் 50 லட்சம் 1 கோடி வரைக்கும் வெப்சைட் பண்ணி கொடுக்குறதுக்கு ஆள் இருக்காங்க சார். இதுதான் ரியாலிட்டி சார். ஏன்னா இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், நம்ம பிஸ்னஸுக்கு வந்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணணும், எனக்கு கிரியேட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டோம்னா என்னென்னா, ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் நீங்கள் பண்ண போகிறீங்களா, ஒரு 25,000 மினிமம் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி சொல்லிட்டு 25,000 கட்டிடுவாங்க. கட்டினதுக்கப்புறம் அந்த வெப்சைட் ஒர்க் ஆகிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த வெப்சைட்டில் ஒரு பிரச்சனை வரும். பிரச்சனை வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதை பண்ணி கொடுத்தவங்கள்ட்ட போய் நிற்பாங்க. அவர் என்ன பண்ணுவார், இன்னொரு 5,000 கொடுங்க உங்களுக்கு சரி பண்ணி தரேன் அப்படிம்பாரு. அதுக்கடுத்து மெயின்டெனன்ஸ்னு சொல்லி ஒரு விஷயம், ஏஎம்சின்னு சொல்லி மெயின்டெனன்ஸ் போடுவாங்க. ஒரு வருஷம் முடியும் போது ரினிவல் பண்ணணும். இதெல்லாம் பண்ணி கொடுத்தோம்னா இதுக்கு ஒரு 5,000 கொடுங்கன்னு சொல்லிட்டு, இங்கே நம்ம வந்து ஒரு பொருளை விற்கிறதுக்கு தான் ஒரு வெப்சைட் ஆரம்பிக்கிறோம். வித்துட்டு ஒரு லாபம் நமக்கு வருது. அந்த லாபத்தை என்ன பண்ணுறோம், நமக்கே தெரியாமல் இங்கிட்டு இருக்கக்கூடிய நிறைய பேர்கிட்ட கொடுத்துட்டு வரும். அப்போது ஒரு வெப்சைட் உருவாக்குறது அப்படின்றது வந்து பெரிய காம்ப்ளிகேட்டடான விஷயமா அப்படின்னு கேட்டால் இல்லை சார். ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், இல்லை ஒரு பிஸ்னஸை வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டு இருக்க பர்சனாக இருக்கலாம். ஒரு வெப்சைட்டை ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக ரொம்ப ஓப்பனாகவே சொல்லணும்னா ஒரு 5,000 ரூபாய்க்கு ஒரு வெப்சைட்டை நம்மளே உருவாக்கிட முடியும். 3 நாளில் நம்மளே உருவாக்கிட முடியும் சார். ஸோ அதையும் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கிளாஸில் வந்து வெப்சைட் பில்டிங் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டில் வந்து ஒரு வெப்சைட்டை நீங்களே உருவாங்க. அதாவது
உங்களுக்கு ஒரு விஷயம் ஏன் நீங்க இன்னொருத்தவங்கள்ட்ட போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலன்றதுக்காக இன்னொருத்தவங்கள்ட்ட போறீங்க. ரிப்பீட்டடா அந்த விஷயத்த வந்து முடிக்க முடியலன்னா, திரும்ப திரும்ப அவங்கள்ட்ட போயிட்டே இருக்கிறீங்க. ஸோ, அவருக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க உங்களுக்கான மணியும் நீங்க சேவ் பண்ணிக்க முடியும். பணத்தையும் நீங்க மிச்சப்படுத்திக்க முடியும். அட் த சேம் டைம் நீங்களே அதில என்ன பிரச்சனை வந்தாலும் ஹேண்டில் பண்ணி, நீங்களே மூவ் பண்ணி கொண்டு போக முடியும். அவருக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு தெரியல. அத கத்துக்குங்க அப்படின்றது தான் இந்த இதில வெப்சைட் பில்டிங் அப்படின்றதையும் நம்ம கொண்டு வந்திருக்கோம் சார். அதில வந்து ஒரு டொமைன் எப்படி பர்ச்சேஸ் பண்றது? வெப் ஹோஸ்டிங்னா என்ன? ஒரு சர்வர் எப்படி ஹேண்டில் பண்றது? ஒரு வெப்சைட்ட 3 நாளுக்குள்ள எல்லா ஸ்ட்ரக்சரோட நீங்க எப்படி உருவாக்கி அதாவது நான் சொல்ற மாரி என்ன சார், ரொம்ப எஃபிஷியன்ட்டா, ரொம்ப ஸ்ட்ராங்காவே ஒரு வெப்சைட்ட வந்து பில்ட் பண்ணி நம்ம வைக்க முடியும் சார். ஸோ, அதெல்லாம் பண்றதையும் இதில வந்து கொண்டு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் வெப்சைட் சார். அடுத்து ஒரு பிசினஸ்ன்னு ஆரம்பிச்சுட்டா, அந்த பிசினஸ்க்குன்னு ஒரு ஃபோன் நம்பர் ஒதுக்கிடணும் சார். பர்சனல் நம்பர் நெறைய பேர் பயன்படுத்திட்டு இருப்பாங்க. இது பண்ணிருப்பாங்க. அதாவது வண்டியில போம்போது பேசுறது, ஒரு கஸ்டமர் கால் பண்ணா பேசுறது. நீங்க பிசினஸ் ஃபோன்னு வச்சுட்டீங்கன்னா, ஒரு இடத்த வாங்கி ஒரு ஆள உங்களால முடியலனா கூட, ஒருத்தர உட்கார வச்சு அவர் கையில அந்த மொபைல குடுத்து உட்கார வச்சுருங்க அப்படின்றது 2வது. மெயில் ஐடி சார். ஸோ, இது 3 இருந்தாலே போதும். அதே மாரி எல்லா பிளாட்ஃபார்ம்ஸும் இருக்கும். சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் YouTube, Facebook, Instagram, Twitter, LinkedIn, Pinterest, Snapchat, Quora அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. இதுக்கு எல்லாத்தையும் நம்ம சைன் அப் பண்ணி, சைன் இன் பண்ணி வைக்கணும் சார். அதுக்கு இந்த மெயில் ஐடி, ஒரு ஃபோன் நம்பர் இருந்தா போதும். ஸோ, இது மூலமாவே இதுவே போதும்னு சொல்றேன் சார். அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க முழுசா ஒருத்தவங்க கத்துக்கணும்ன்றத விட, உங்க பிசினஸ்க்கு என்ன தேவையோ அத நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். உங்க பிசினஸ வந்து பல மடங்கு நீங்க சக்சஸா பண்ண முடியும் அப்படின்றது தான் பதிவு பண்ணிக்கிறேன் சார். சரிங்க. அப்போ வந்து இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு இதெல்லாம் வேணும்னு சொன்னீங்க. ஓகே சார். கொஸ்டின் என்னன்னா, இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றதுக்கு நெறைய செலவாகுங்களா? இல்ல சார். சார் அதான் அதான் சார். ஒட்டுமொத்த செலவே பார்த்தீங்கன்னா, மத்த எல்லாமே ஃப்ரீ டூல்ஸ் தான் சார். ம். இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லி நெறைய விஷயம் கொண்டு வந்துட்டாங்க. இந்த ChatGPT அது சொல்லிட்டு இந்த ஒரு 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 நம்ம ஒரு பொருள உற்பத்தி பண்றோம்னா சார், அதுக்கான ஒரு ஆட் ரெடி பண்ணணும்ல சார். அந்த ஆட ஃப்ரீயா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு வீடியோ மேக் பண்றது ஃப்ரீயா மேக் பண்ணிக்கலாம். இந்த மாரி எல்லா விஷயம் ஒரு எடிட் பண்றதையும் ஃப்ரீயா பண்றதுக்கான ஆப்ஷன்ஸும் வந்துருச்சு. ஸோ, இப்போ ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல அதிகபட்சம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெப்சைட்டுக்கு தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ற மாரி இருக்கும் சார். ஒரு சின்ன பணம் ஒரு செலவு பண்ற மாரி இருக்கும். அதுபோக ப்ரமோஷன் காஸ்ட்ன்னு ஒண்ணு இருக்குல்ல சார். ஒரு 30% நம்ம ஒதுக்கி வைக்கிறோம்ல, ஒரு தொழில் தொடங்கும்போது. அந்த பணத்த வச்சு அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஸ்டார்ட் அப் பிசினஸ்மேன் அவங்க பிசினஸ வந்து செட் பண்றதுக்கு ஒரு 5000லேருந்து ரூ. 10,000 இருந்தாலே போதும். அவங்க பிசினஸ அவங்களே செட் பண்ணிக்கலாம் சார். ஸோ, அப்படி தான் ஸ்ட்ரக்சரே பண்ணியிருக்கோம். இதில வந்து அந்த பிசினஸ் ஆரம்பிக்கும்போது இந்த வெப்சைட்டையும் அவங்க கணக்குல சேர்த்திருப்பாங்க. இந்த வெப்சைட்ட நீங்க இன்னொருத்தர்ட்ட ரூ. 25,000 ரூ. 50,000 குடுத்து ரெடி பண்றதுக்கு ஒரு ரூ. 5,000க்கு நீங்க ரெடி பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு ரூ. 45,000 வந்து லாபம் தானே! ஒரு போர்டு வைக்கிறதுக்கு 20,000 தேவைப்படுது. ஆமா சார். போர்டு வைக்கிற பணத்துல நம்ம பிசினஸ் முடிச்சிடலாம். முடிச்சிடலாம். அவ்வளோதான் சார். ஸோ, அதிகபட்சம் அவ்வளோதான் வரும் சார். அத தாண்டி வந்து பண்ண தேவையில்ல. அத தாண்டி நம்ம சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாம் அவங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணணும் சார். அவ்வளோதான். ஏன்னா, பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கேட்டீங்கன்னா, நம்ம சொல்லிட்டோம்னு சொல்லி யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுருவாங்க சார். ஒரு சேனல் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா, ஒரு யூடியூப்ல ஆரம்பிச்சுருவாங்க. இத வந்து ப்ராப்பரா அத மெயின்டெயின் பண்ண மாட்டாங்க. மெயின்டெயின் பண்றது எப்படின்னு சொல்லிக் குடுத்துருவோம். அத செயல்படுத்த மாட்டாங்கன்ற ஒரு பிரச்சனை இருக்கு. இத ப்ராப்பரா அவங்க கடைபிடிச்சாங்கன்னா, வித்தின் 3 மந்த்ஸ்ல அது எப்பேர்ப்பட்ட ஒரு ஸ்டார்ட் அப் பிசினஸா இருக்கட்டும், எந்த பிசினஸா இருக்கட்டும், ஸ்டாண்டர்ட் பண்ணி கொண்டு போறதுக்கான பாசிபிலிட்டீஸ் பண்ணிற முடியும் சார். ஓகே. இப்போ ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. ஓகே சார். இப்போ மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்னு ஓகே எனக்கு 3 வார்த்தைகள் நான் கேட்குறேன். ஓகே சார். என்ன வித்தியாசங்க? ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்னா என்ன? ஓகே. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன? ஓகே சார். அது நீங்க ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் நீங்க முன்னாடியே நீங்களே சொல்லிட்டீங்க சார். என்னன்னா, இந்த ஒரு இன்ஃப்ளூயன்சர வச்சு, அதாவது பேப்பர்ல நியூஸ் போடுறது, இந்த டிவில ஆட் குடுக்குறது, ஸோ அப்புறம் யாராச்சும் ஒரு பெரிய செலிபிரிட்டீஸ் இருந்தாங்கன்னா, அவங்கள்ட்ட போய் எங்க பொருள பத்தி பேசிக் குடுங்கன்னு சொல்லிட்டு முறுக்கு கம்பிகள் வாங்குங்கள். இல்ல சார் அதோட முக்கியமா என்னன்னா, ரம்மி விளையாடுங்கன்னு சொல்லிட்டு ஷாருக் கான்ல இருந்து ரித்திக் ரோஷன் வரைக்கும் பேசுவாங்கல்ல சார். ஸோ அந்த மாரி விஷயம் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் இது எல்லாமே வந்து இந்த இது வந்து ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்ன்றது முன்னாடி இருந்த ஒரு கணக்கு சார். முன்னாடி இப்படித்தான் அவங்க ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது சிகரெட்டே குடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட்டுக்கு நல்லதுன்னே ப்ரொமோட் பண்ணாங்க. நீங்க அது இந்த மாரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கும்ல சார். இதெல்லாம் ட்ரெடிஷனல் ரிலேட்டடா போகும் சார். ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்னா பிரபலங்களை வைத்து மார்க்கெட் பண்ணக்கூடியது. பண்றது. டிவியா இருக்கட்டும், நியூஸ் பேப்பரா இருக்கட்டும், இந்த மாரி ஆட் குடுத்து பண்றாங்க. இப்போ என்னன்னா எல்லாமே நியூஸ் பேப்பர் கூட நமக்கு ஃபோன்லயே வந்துருச்சு சார். ம். இப்ப என்ன பண்றாங்க, இந்த நியூஸ் பேப்பர் படிக்காதீங்க, இந்த நியூஸ் பேப்பர் படிங்கன்னு எனக்கு ஆடும் வரும். ம். இந்த இதில போய் பாருங்க. இதில உங்களுக்கு நெறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஸோ டிஜிட்டல் வேர்ல்டுன்றது நமக்கு எல்லாமே தெரிஞ்சது தான். எல்லாமே ஆன்லைன் தான். ஒரு கண்ணு, காது ஒரு ஆடியன்ஸ்ட்ட இருந்து உங்க பொருள நீங்க கண்ல காட்டுறீங்க ஆடியன்ஸ் கண்ல. அந்த பொருள பத்தின விளக்கத்த அவங்க கேட்கிற மாரி ஒரு வீடியோ ரெடி பண்ணி அவங்க கண்ல காட்டுறீங்க. காதுல கேட்க வைக்கிறீங்க. ஸோ இத வச்சு தான் தொழிலே எல்லாருமே அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றேன் சார். ம். ஸோ இதுதான் இந்த ட்ரெடிஷனலுக்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உள்ள வேறுபாடுகள். இப்போ நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்றீங்க. ஓகே சார். என்னோட வியாபாரம் வந்து ரொம்ப சின்ன லெவல்ல பண்ணிட்டுருக்கேன். சின்ன பிசினஸ். இந்த சின்ன பிசினஸுக்கும் அதாவது ஒரு ஸ்மால் பிசினஸுக்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேவையா? இல்ல சார். கண்டிப்பா
எந்த தொழில் நீங்க பண்ணிட்டு, அந்த தொழில நம்ம டிஜிட்டல் பிசினஸ்க்குள்ள கொண்டு வரணும் அப்படின்றத முடிவு பண்ணிட்டாலே, நமக்கு கம்பல்சரி வேணும் சார். இப்போ உதாரணத்துக்கு, இவங்க வந்து ஒரு ஷாப் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன் சார். இந்த ஷாப்ப சுத்தி இருக்கக்கூடிய ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இப்போ கோயம்புத்தூர்ல, கோவைப்புதூர்ல ஒரு ஷாப் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன் சார். இப்போ இந்த ஷாப்புக்கு எந்தெந்த ஆடியன்ஸ் தேவைப்படுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கோவைப்புதூர் சுத்தி இருக்கக்கூடிய, அந்த ஷாப்புக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய தெருவுல இருக்கிறவங்க, அந்த ஏரியா ஒரு 10 கிலோமீட்டர் சுத்தி இருக்கிறவங்களுக்கு இந்த ஷாப்ல டைரக்ட்டா வந்து வாங்கிட்டு போயிரலாம். இதே சென்னையில இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு வந்து இந்த கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய அம்மி ஷாப்ல வந்து வாங்குவாரான்னு கேட்டீங்கன்னா, வாங்க மாட்டாரு. அப்போ நம்ம தொழிலுக்கு என்ன தேவை? ஒரு ஸ்மால் ஸ்கேல் நீங்க ஒரு சின்ன ஷாப் வைக்கிறீங்கன்னா, இது உங்கள்ட்ட இருக்கு அப்படின்றத உங்கள சுத்தி இருக்கக்கூடிய உங்க தெருவுல இருக்க நபர்களுக்கு தெரியப்படுத்துறது முதற்கொண்டு பண்ண முடியும். ஸோ இதுக்கும் இன்வெஸ்ட்மென்ட் அதிகமா ஆகாதுன்னு சொல்றேன் சார். ரொம்ப அந்த அளவுக்கு நம்ம நினைக்கிற மாரி பட்ஜெட்டு, இந்த கன்சல்டன்ட் அவங்க இப்ப எல்லாத்தையும் என்ன பண்றாங்க, இப்ப புது ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க. பிசினஸ் கன்சல்ட் வந்து பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா 10, 15 ஐடியா குடுத்து, அந்த ஐடியால அவங்க ஒரு நல்ல ஐடியால இருப்பாங்க. இவங்க ஒரு ஐடியா குடுத்து அந்த ஐடியாவ கன்ஃப்யூஸ் பண்ணி, ஸோ வந்து நம்ம என்ன பண்றோம்னா, இதுதாங்க விஷயம்னு சொல்லி எல்லாமே நம்ம அவங்களுக்கு இது சொல்லிடுறோம். நீங்க முடிவெடுங்க. எப்படி பண்ணணுன்றத நீங்க டிசைட் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா என்ட்ட கேளுங்கன்னு சொல்றோம். இவங்க கன்சல்டிங்ன்ற பேர்ல என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, டோட்டலாவே அவங்கள வந்து திசை திருப்பி விட்டுர்றாங்க அப்படின்றத நான் பார்க்குறேன் சார். ஸோ அப்போ ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி ஸ்மால் ஸ்கேல்ன்றத பொறுத்தவரைக்கும் சார், ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம். ஒரு 50 வயசுக்கு மேற்பட்ட ஒரு ஆளா இருக்கலாம். ஒரு நபரா இருக்கலாம். ஸோ இது ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க யாரானாலும் இருக்கலாம் சார். அவங்களுக்கு ஒரு மொபைலு, இன்டர்நெட் கனெக்ஷனு, இந்த வெப்சைட் நம்ம சொன்ன மாரி அவங்க உருவாக்கி வச்சுட்டு, இந்த எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் சைன் அப் பண்ணி வச்சுட்டு, அவங்க தொழில ஆரம்பிச்சாங்கன்னா அப்படின்னா, இன்வெஸ்ட்மென்ட்ன்ற ஒரு பேச்சே பார்த்தீங்கன்னா, அதிகபட்சம் ஒரு ரூ. 2000 ரூ. 3000க்குள்ளேயே ஒரு பிசினஸ் எடுத்துருவாங்கன்னு சொல்றேன் சார். அவ்வளவுதான் இன்வெஸ்ட்மென்ட்டே வரும். அதான் அதிகபட்சம் ஒரு பிசினஸ்ல அவங்க மைண்ட் என்ன ஃபிக்ஸ் பண்ணிக்கணும்னா, ஆ அவங்களால அதிக இன்வெஸ்ட்மென்ட் கிடையாது. ஒரு 10,000லேருந்து 20,000 இட்ஸ் மோர் தென் எனஃப் சார். அதுக்குள்ளேயே ஒரு பிசினஸ நம்ம கொண்டு வரதுக்கான பாசிபிலிட்டீஸ் பண்ண முடியும். ஓகே. நீங்க சொன்ன மாரி எனக்கு ஒரு ஞாபகத்துக்கு வருது. எஸ் சார். பங்குச் சந்தையில் இன்வெஸ்ட் செய்வது எப்படின்னு சொல்லி ஒருத்தர் கிளாஸ் நடத்திட்டு இருப்பாரு. ஓகே சார். ஆனா அவரே வந்து அதாவது பங்குச் சந்தையில் சம்பாதிக்கிறது எப்படின்னு ஒருத்தர் கிளாஸ் நடத்துவாரு. ஓகே சார். அவருடைய ப்ரொஃபைல் பார்த்தா லாஸா இருக்கும். கண்டிப்பா. அ பிசினஸ்ல எப்படி ஒழுங்கா பண்றதுன்னு ஒருத்தர் கன்சல்ட் பண்ணுவாரு. எஸ் சார். அவர் வாழ்க்கையில பிசினஸே பண்ணியிருக்க மாட்டாரு. அதான் சார். இது எப்படி இருக்குன்னா, கல்யாணமே பண்ணாத ஒருத்தர், கல்யாணம் பண்ண ஒருத்தருக்கு வந்து பஞ்சாயத்துக்கு போற மாரி இருக்குன்னு. அதான் சார். சார் இதத்தான் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க சார். நான் வந்து மிகப்பெரிய ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டர் அப்படிம்பாங்க. டிஜிட்டல் மார்க்கெட்னு சொன்ன உடனே, சரிங்க நீங்க என்ன பண்ணி குடுப்பீங்க எனக்குன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த YouTube, Facebook, Instagram இது எல்லாத்தையும் லாகின் ஓப்பன் பண்ணி, பேஜ் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு பெய்டு ப்ரமோஷன் பண்ணி குடுப்பேன்பாங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இந்த சோசியல் மீடியா மார்க்கெட்டிங்ன்றது ஒரு டாட் தான் சார். இவங்க என்ன பண்றாங்க, இந்த சோசியல் மீடியா மார்க்கெட் வச்சுட்டு ஒரு Facebook, YouTube பத்தி தெரிஞ்சவங்க எல்லாருமே, நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட் ப்ரமோட் பண்றாங்க. இல்ல SEO, பேக்லிங்க் அனலிட்டிக்ஸ், ஒரு அதே மாரி ஆன் பேஜ் SEOன்னு சொல்லிட்டு கூகுள் ரேங்க்ல ஃபர்ஸ்ட் கொண்டு வரது எப்படி? அப்படின்ற இன்டர் லிங்க், அவுட்பவுண்ட் லிங்க்ன்ற நெறைய கான்செப்ட் இருக்கு. இது எல்லாத்தையும் பேசாம இந்த சோசியல் மீடியான்ற ஒரு விஷயத்த மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு நான் டிஜிட்டல் மார்க்கெட்னு சொல்லி பல பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் அந்த அந்த இதுல இருந்து மக்கள் வந்து ஒரு விழிப்புணர்வு கிடைக்கணும் அப்படின்றது தான் சார் நான் சொல்றேன். அப்ப இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்க நடத்துற வகுப்புல கலந்துக்கிட்டா, சரி சார். இனிமேல் எங்கேயுமே ஏமாற வேண்டியதில்ல. தேவைப்படாது சார். நெறைய பணம் செலவு பண்ணி ஒரு மார்க்கெட்டிங் யாரையும் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதில்ல. அது நம்மளே பண்ணிட்டு போயிரலாம். அவ்வளோதான் சார். நம்ம வந்து எவ்வளவு நமக்கு தேவைப்படும், நம்ம பிசினஸ் பண்றதுக்கு எவ்வளவு தேவைப்படும், எவ்வளவு நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், இதுக்கு மேல போச்சுன்னா நம்ம நஷ்டமாகும், இதுக்கு மேல போச்சுன்னா லாபமாகும் அப்படின்ற ஒரு பிசினஸ் ஐடியாவை எப்படி கிரியேட் பண்றது, அந்த பிசினஸை எப்படி சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறதுன்ற வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கிளியர் பண்ணி கொடுக்கலாம் சார். அடுத்தது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்னு ரீசெண்டா எல்லா இடத்துலையுமே அது வந்துட்டு இருக்கு. ஓகே சார். எனக்கே பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு நாளைக்கு 300 பேத்துக்கு இமெயில் பண்றேன். பதில் சொல்றேன். ஆமா சார். ரீசெண்டா ஒருத்தவங்க வந்துட்டு, நீங்க ஏங்க அத பதில் சொல்லிட்டு இருக்கீங்க? ம். அது ஏஐல போட வேண்டியது தானே. அதுவே பதில் சொல்லிக்கும் அப்படிங்கிறாங்க. ஆமா. ஸோ நான் வந்து ஒவ்வொரு மெயிலுக்கும் வேற வேற பதில் சொல்லுவேன். ஓகே. அப்போ ஏஐ வந்து அந்த மாதிரி சொல்லுமான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இப்போ ஏஐங்கிறது எல்லா இடத்துலையும் வருது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். ஓகே சார். இந்த ஏஐனா என்ன? இது வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு இதுவும் சேர்ந்து வருமா? ஓகே சார். சார் இப்போ இந்த ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற இந்த கான்செப்ட் வந்து நான் வந்து ஒரு 3 கான்செப்ட்டா நான் பிரிக்கிறேன் சார். என்ன மாரி பிரிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் மாரி யோசிக்கக்கூடிய ஏஐ. மனிதர்கள மாரி யோசிக்கக்கூடிய ஏஐ அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். கத்துக்கிற ஏஐ அப்படின்ற ஒரு கான்செப்ட். 3வது முடிவுகளை எடுக்கக்கூடிய ஏஐ. இது வந்து 3 கான்செப்ட் சார். மனிதர்களை மாரி யோசிக்கக்கூடிய ஏஐ, கத்துக்கிற ஏஐ, முடிவுகளை எடுக்கக்கூடிய ஏஐ. இதுக்கு ஒரு பெட்டர் எக்ஸாம்பிளும் நான் குடுக்குறேன் சார். இப்போ மனிதர்களை மாரி யோசிக்கக்கூடிய ஏஐக்கு வந்து நான் என்ன பெஸ்ட் எக்ஸாம்பிள் குடுக்குறேன்னா, நம்ம Google மேப்ஸ் வச்சுக்கலாம் சார்.
ம். ஏன்னா அதில் தான் நம்ம பார்த்தோம்னா இங்கே குறுக்கு பாதை இருக்குது, இந்த வழியாக போனோம்னா மனிதர்கள் மாதிரி யோசிக்குது, இந்த சைடு நீங்கள் போனால் ஷார்ட்டாக போயிடலாம் வைக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து இந்த கூகுள் மேப்ஸை நான் கொடுக்குறேன் சார், மனிதர்கள் மாதிரி யோசிக்கக்கூடிய பாயிண்ட்டுக்கு. ரெண்டாவது கத்துக்கிற ஏஐ அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே வந்து இந்த இது சோஷியல் மீடியா யூடியூப் எல்லாம் பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி இந்த நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான், ஹாட்ஸ்டார்னு சொல்லிட்டு நிறைய பயன்படுத்திட்டு இருக்காங்க சார். இப்போ நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் சார், அதில் வந்து ஒரு படம் இருக்குது, ஒரு காமெடி ஃபிலிம் இருக்குது. ஸோ இந்த படத்தை வந்து ஒருத்தர் பார்த்துட்டாரு, கிளிக் பண்ணி பார்த்துட்டாங்க, லாகின் பண்ணி பார்த்துட்டாருன்னா நாளைக்கு அவர் திரும்ப போகும்போது கீழே சஜஷன் காட்டும். என்னன்னா, நீங்க வந்து இதை விரும்புனீங்க நேத்து, இதே மாதிரி நிறைய காமெடி படங்கள் இருக்கு, நீங்க இதை பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ அப்போ அது என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட டேட்டாவை நம்ம பண்ண செயலை வச்சு அது என்ன பண்ணுது புரிஞ்சுக்குது. அப்போ நம்ம காமெடின்ற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தோம், இதை வந்து என்ன பண்ணுறோம், இது மாதிரி நிறைய இருக்குன்றத ஒரு காட்டுறோன்ற ஒரு முடிவு ஒரு கற்றுக்குது இல்லை சார் நம்மளோட டேட்டாஸை வச்சு. இதே மாதிரி தான் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் வந்து ஒன்றுமே இல்லை சார், நம்ம கூகுளில் ஏதோ ஒரு விஷயம் சர்ச் பண்ணுறோம்னு வச்சுக்கலாம் சார், ஒரு வந்து ஒரு ஷூ வந்து ஒரு அடிடாஸ் ஷூ எனக்கு வேணும், இல்லை நைக் ஷூ வந்து வேணும்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னா, இல்லை சர்ச் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கங்களேன் சார், நீங்கள் ஃபேஸ்புக் அது நீங்கள் சம்மந்தமாக கூகுளில் தான் சர்ச் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் ஃபேஸ்புக்கில் போனாலோ யூடியூப்பில் போனாலோ அது என்ன வரும், உங்களுக்கு ஒரு 10 ஸ்வைப்புக்கு அப்புறம் அந்த ஷூ வந்து உங்களுக்கு காட்டும். எப்படி காட்டும்னா, அது என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, இவர் இதை கூகுளில் தேடுறாருன்னு நம்ம டேட்டாவை எடுத்துக்கிட்டு, இது எந்த ஷூவோட அடிடாஸ் ஷூ வந்து எங்கெங்கெல்லாம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குன்றதை நம்ம கொண்டாந்து காட்டி நம்மளை வாங்க வைக்கும். அப்போ இது கற்றுக்க வைக்கக்கூடிய ஒரு கான்செப்டாக இருக்குது. இதை விட நான் அட்வான்ஸ்டாக சொல்லணும்னா சார், ஒன்றுமே இல்லை சார், நீங்கள் எனக்கு கால் பண்ணுறீங்க, நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் சார். கால் பண்ணி ஃபோனில் நான் வந்து ஒரு மொபைல் வந்து வாங்கலான்னு இருக்கேன்னு சொல்லி ஒரு பிராண்ட் நம்பர் சொல்லி ஒரு மொபைல் நான் வாங்கலான்னு இருக்கேன்னு உங்களுக்கு ஃபோனில் தான் சார் சொல்லுவேன். ஃபோனில் சொல்லுவேன். இது ஒரு 2 தடவை நான் ரிப்பீட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஃபோனை கட் பண்ணிவிட்டு திரும்ப அந்த ஃபோனில் ஸ்வைப் பண்ணும்போது எனக்கு அந்த என்ன பிராண்டு சொல்லணும் அந்த பிராண்ட் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகும் சார். ஸோ இந்த அளவுக்கு என்ன பண்ணுது, டேட்டாவை வாய்ஸாகவும் எடுக்குது, நம்மளோட டெக்ஸ்ட் வைஸில் நம்ம டெக்ஸ்ட் பண்ணுறதையும் அது வந்து ரிசர்ச் பண்ணுறதையும் எடுக்குது. இப்படி நம்ம டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணி அதை வச்சு என்ன பண்ணிக்கும், இதை இவங்களை வந்து இவங்க இப்படி தான், இவங்க இன்ட்ரெஸ்ட் இதுதான், இவங்க டெமோகிராஃபிக்ஸ் இதுதான், இவங்க பிஹேவியர் இதுதான்றதை அனலைஸ் பண்ணி நமக்கு என்ன தேவைன்றதை அது முடிவு பண்ணும். ஒரு படத்துல விவேக்குக்கு எல்லாரும் பேசுறதெல்லாம் நினைக்கிறதெல்லாம் கேட்கும். அது மாதிரி இதுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். எல்லாமே வரும். இனிமேல் நம்ம ஒரு ஹோட்டலில் போய் உட்கார்ந்தோம்னா அதுவே வந்து மசால் தோசை வச்சிடும். நீ மசால் தோசை தான் சாப்பிடுவ, கரெக்ட். நீ காஃபி சாப்பிட மாட்டே, டீ தான் சாப்பிடுவேன், சக்கரை கம்மியாக போடுன்னு அதுக்கே தெரியும். அது வந்து நமக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நமக்கு என்னென்ன தேவைன்றத அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு அது ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிக்குது சார். இது வந்து அல்காரிதம்னு சொல்கிறாங்க. அல்காரிதம் கோடிங் என்னாலும் வச்சுக்கிட்டாலும் கூட அது என்ன முடிவு எடுக்கிறது கற்றுக்குது. அதாவது நம்ம டேட்டா வச்சு நம்ம யாருன்றதை கற்றுக்கிட்டு நமக்கு ஏற்ற கொடுக்குதுன்றது கற்றுக்கிற ஏஐ சார். அடுத்தது முடிவுகளை எடுக்கக்கூடிய ஏஐ அப்படின்னு நான் சொன்ன கான்செப்ட். இவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு பெட்டர் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம மொபைல் ஃபோன் சார். மொபைல் ஃபோனில் நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு லாக் வைக்கிறோம், ஃபேஸ் லாக் வைக்கிறோம். அப்போ இது என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து உங்கள் மொபைலில் நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் லாக் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சார். நீங்கள் வைக்கும்போது அது என்ன டிசைட் பண்ணுறாங்க, இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கான ஓனர் இவர் தான் சொல்லி டிசைட் பண்ணி உங்களை உள்ள அலோவ் பண்ணுது. அப்போ அந்த இடத்துல ஒரு முடிவு எடுக்குது. இங்கே நான் என்ன பண்ணுறேன், நான் கொண்டாந்து வச்சேன்னா, எப்போ நீங்கள் ஓனர் கிடையாது, உன்னையெல்லாம் உள்ள அலோவ் பண்ண முடியாதுன்னு சொல்லி அந்த இடத்துல என்ன பண்ணுது, எனக்கு முடிவு எடுக்குது, ஒரு முடிவு வந்து டிசைட் பண்ணுது. ஸோ இதெல்லாம் வந்து முடிவுகள். இது வந்து செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி சிஸ்டம், இந்த மாதிரி சிசிடிவி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மோஷன் கேப்சர்னு சொல்லுவாங்க, நடக்கும்போது ஃபேஸை கேப்சர் பண்ணுறது. இதெல்லாம் முடிவுகளை எடுக்கக்கூடிய ஏஐ அப்படின்ற கான்செப்ட் சார். 3 கணக்கில் கான்செப்டில் இருக்காங்க. ஒன்று வந்து மனிதர்களை மாதிரி யோசிக்கக்கூடிய ஏஐ, கற்றுக்கிற ஏஐ, இன்னொன்று வந்து முடிவுகள் எடுக்கக்கூடிய ஏஐன்ற கான்செப்ட் சார். இதில் வந்து ரொம்ப மேஜர் ஆஃப் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, டைப்ஸ் ஆஃப் ஏஐ அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது சார். அதில் வந்து ஒரு 3 பேர் வருவாங்க. யாருன்னா நேரோ ஏஐ, ஜென்ரல் ஏஐ, சூப்பர் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நேரோ ஏஐ அப்படின்றது நம்ம இப்போ சொன்னது தான் சார். இந்த நம்ம ஒரு முடிவுகளை எடுத்து நம்ம சொல்கிற ஒரு வேலையை திரும்ப திரும்ப செய்கிறதுன்றது, இந்த ரோபாட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறது வந்து நேரோ ஏஐன்னு சொல்கிறாங்க சார். அடுத்து ஜென்ரல் ஏஐ அப்படின்றது மனிதர்களை மாதிரியே யோசிக்கிறது வந்து ஜென்ரல் ஏஐ அப்படின்றது. இது இன்னும் ரிசர்ச் வந்து முழுசாக முடியலை சார். இப்போ ChatGPT அது ஜெமினின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் உள்ளே கொண்டு வந்தாலும் அது ரிசர்ச் வந்து முழுசாக முடியல. மனிதர்களை மாதிரியே யோசிக்கிறதுக்கான ரிசர்ச்சும் போயிட்டு இருக்கு. அடுத்து இந்த சூப்பர் ஏஐ அப்படின்றது தான் கொஞ்சம் டேஞ்சரான ஒரு விஷயம் சார். அதாவது மனிதரோட மூளைக்கு அப்பாற்பட்டு மனிதரோட மூளையை தாண்டி யோசிக்கக்கூடிய ஒரு ஏஐ வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது முழுக்க முழுக்க இன்னும் ஆராய்ச்சியில் தான் இருக்குது, இன்னும் வரல சார். ஸோ இது வந்து வருங்காலத்தில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை நானோ டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தவங்களோட நரம்பு மண்டலத்தை வச்சு, அதாவது அவங்க வந்து ஒரு சில ஃபீலிங்ஸோ ஒரு சில தாட்ஸ்லாம் நம்ம எப்படி சேவ் பண்ணுறோம், நம்ம மூளையோட இருக்கக்கூடிய தாட்ஸ் இருக்குல்ல சார், அதை நம்ம ஒரு ஸ்டோரேஜ் பண்ணிட்டா எப்படி இருக்கும், அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். இந்த நானோ டெக்னாலஜின்ற ரிசர்ச்லாம் போயிட்டு இருக்கு. நிறைய பெரிய பெரிய பணக்காரங்களாம் அதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்னும் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிசர்ச்சில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கான்செப்டில் இருக்குது சார். இதுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் ஒரு எக்ஸாம்பிள் என் சைட்லேருந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் சார். என்னன்னா, இப்போ இந்த ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் என்ன அப்படின்ற ஒரு கேள்விக்கு ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ நம்ம ஒருத்தட்ட போய் அவர் வந்து ஃபோனில் வந்து டயலர் ஃபோனில் டயல் பண்ணிட்டு இருப்பார் சார். அவர்கிட்ட போயிட்டு, ஏங்க இன்னும் ஒரு 20 வருஷத்தில் நீங்கள் ஃபோன் எங்கே இருக்கோ நீங்கள் தேடி போகணுன்ற அவசியம் கிடையாது.
ஃபோன் பேசுறதுக்கு ஃபோன் எங்கே இருக்கோ நீங்கள் தேடி போய் பேசணும், ஒயர்லாம் கிடையாது. அதை பேக்கெட்டில் வச்சுக்கிட்டு இந்த உலகம் ஃபுல்லாக இருக்கிறவங்கள்ட்ட நீங்கள் பேசலாம்னு சொல்லியிருந்தோம்னா அவர் என்ன சார் சொல்லிப்பார்? டென்ஷன் இருப்பார். ஏன்னா என்னப்பா சும்மா ஏதாவது காமெடி பண்ணாதீங்கன்றாரு. 40 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தட்ட வந்து நம்ம வந்து சொல்கிறோம். அதாவது என்னன்னா நீங்கள் வந்து இன்னும் ஒரு அடுத்த 20 வருஷத்தில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா உலகம் ஃபுல்லாக இருக்கிற நபர்கள்ட்ட யார் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி அவங்க ஃபேஸை பார்த்து ஒரு வீடியோ காலில் நீங்கள் அவங்கள்ட்ட வந்து பேச முடியும்னு சொன்னால் நம்மளே நம்பியிருக்க மாட்டோம். நோக்கியா அந்த மாதிரி இருக்கும்போது 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளே நம்பியிருக்க மாட்டோம். இப்போ ப்ரெசென்ட்டில் இப்போ வந்து நான் அடுத்த 5 வருஷத்தில் என்னென்ன மாறப்போகுது இந்த ஏஐனால அப்படின்றதுக்கு ஒரு சின்ன நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் சார். இது வந்து ஒரு ரிசர்ச்சாக இருக்கணும், ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இப்படி தான் இருக்குன்றது சொல்லலாம். ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், செக்யூரிட்டி சிஸ்டமாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயும் என்னென்னா இந்த ரொபாட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் மூலமாக எல்லாமே அதுவே செயல்படுத்தக்கான பாயிண்ட் வரும் சார். இதை வந்து நிறைய பேர் ஒத்துக்கவும் மாட்டாங்க. இது எப்படி பாசிபிள்னு கேட்குறாங்க. காலேஜில் ஸ்கூல்ஸில் வந்து ரொபாட் வந்து கிளாஸ் எடுக்கும். 5 வருஷத்தில் அடுத்த 5 வருஷத்தில் இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து மைனர் சர்ஜரிலாம் இப்போ வெளிநாட்டில் யூஎஸ்லலாம் பண்ணிட்டு இருக்காங்க. மேஜர் சர்ஜரி பண்ணுறதுக்கு டெவலப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு சர்ஜரியும் என்ன பண்ணும். அப்போது டாக்டர்ஸ்லாம் என்ன கேட்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, எப்போ ஒரு மனுஷன் ஒரு பேஷண்ட்டோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து தான் என்ன பண்ண முடியும், அதை வந்து புரிஞ்சு தான் பண்ண முடியும். ஒரு ரோபாட் வந்து எப்படிங்க பண்ண முடியும்னு கேட்குறது. இப்போவும் மைனர் சர்ஜரி பண்ணிட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி உருவாக்குறாங்க. இது நமக்கு நல்லதாகவும் நடக்கும், நல்லபடியாக வந்து அகேன்ஸ்டாகவும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. டிரான்ஸ்போர்ட்னு வச்சுக்கிட்டிங்கன்னா சார், கார் வந்து இப்போ ஆளே இல்லாத காரை வந்து உருவாக்கிட்டாங்க. உள்ளே வந்து நம்ம எங்கே போகணும்னு டிசைட் பண்ணிட்டோம்னா இந்த லேனில் போகணுமா அடுத்த லேனில் போகணுமா, முன்னாடி வர காருக்கும் இந்த காருக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரும்னு சொல்லிட்டு அதுவே கொண்டு போய் நம்மளை இறக்கி விட்டுரும். ஆள் இல்லாத கார், பறக்கிற கார் ரெடி பண்ணிட்டாங்க சைனாவில். ஸோ அப்போது செக்யூரிட்டி சிஸ்டம் இந்த இதெல்லாம் வச்சுருக்காங்களா சார், என்னன்னா இந்த சூப்பர் மார்க்கெட்டு இதுக்கெல்லாம் வந்து ஒரு செக்யூரிட்டி வாட்ச்மேன் நம்ம எல்லா இடத்துலையும் பார்ப்போம். இனிமேல் வாட்ச்மேன் இருக்க மாட்டார். ஏன்னா ஒரு ரோபாட் தான் இருக்கும், சுற்றிக்கிட்டே இருக்கும். யாராச்சும் வந்தாங்கன்னா டக்குன்னு படம் அடிச்சு அவங்கள படம் எடுத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு அதுவே இன்ஃபார்ம் பண்ணி போலீஸே வர வச்சிரும். ஸோ இப்போது எல்லாமே அடுத்த 5 வருஷத்தில் இந்த மாதிரி மாறுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் மட்டும் சொல்லி முடிச்சிடறேன் சார். இந்த ஏஐனால இருக்கக்கூடிய பயன்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து டைம் வந்து சேவ் ஆகும். தவறுகள் வந்து அதாவது ஹியூமன் எரர்னு சொல்லுவாங்க. ஒரு சில விஷயங்கள் வந்து ஒரு 10 பேக்கிங் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு தவறு நடக்கும். தவறுகள் வந்து கம்மியாகுன்றது அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லணும்னா நிறையா பேருக்கு வேலை போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது சார். ஏன்னா ஒரு டிசைன் வந்து சார், ஒரு டிசைனர் இருக்காரு, அவர் ஒரு டிசைன் பண்ணுறாருன்னா அந்த டிசைன் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் எடுத்துக்குவார். உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அடுத்த 15 செகண்டில் அந்த டிசைன் கொடுத்துருது சார் இப்போது. ஸோ அப்போ ஒரு வீடியோ எடிட்டர் கஷ்டப்படுவார். ஒரு மியூசிக் சார், இப்போ ரீசெண்ட் டைமில் ஒரு வேர்ல்டு ஃபேமஸான ஒரு மியூசிக்கு, இதை ஏஐ வந்து ஒரு 15 நிமிஷத்தில் அந்த மியூசிக் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துச்சு. அதை 2 கோடி பேர் பார்த்துருக்காங்க. ஸோ அப்போ மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும் சொல்லிட்டு என்னோட வேலை வாய்ப்புகள் பறிப்போகும். இதுக்கு என்னோட சஜஷன் வந்து என்னென்னு நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டிசைனராகவே இருக்கட்டும், ஒரு ஃபோட்டோஷாப்போ ஒரு கோரல்ராவோ அவங்க வந்து ஒரு சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணட்டும். அவங்க இந்த ஏஐயும் சேர்த்து தெரிஞ்சுக்கிட்டு என்னென்ன டெக்னாலஜி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதையும் இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஃபியூச்சரில் அவங்க சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்றது தான் நான் சொல்கிறேன் சார். ஸோ இதுதான் ஏஐ பற்றின என்னோட விஷன் சார். ஒரு டைம் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து உங்களுக்கு நான் பண்ணி கொடுக்குன்னு சொல்லி உள்ளே வரும்போது என்ன ஆயிடுச்சு, நான் வந்து எல்லாமே எடுத்து நம்ம பண்ணலாம் சார் சொல்லிட்டு உங்களை அடுத்த கட்டத்தில் நம்ம ப்ரொமோஷன் பண்ணி கொண்டு போகலாம் சார்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு ஆடியன்ஸ் வரணும் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ யூடியூப் வந்து திடீர்னு ஹேக் ஆகிடுச்சு சார் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அப்போது எனக்கு என்னென்னா ஒரே டென்ஷன் ஆகிடுச்சு. இதுமாதிரி லேட்டஸ்ட்டாக வர எல்லா புதுமைகளையும் தெரிஞ்சு வச்சுருக்கணும், ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் சார். அதுக்கு நமக்கு கற்றுக்க வேண்டியது கண்டிப்பாக. இல்லைன்னா மாட்டிக்குவேன், போய் நிற்பேன், ரோட்டில் போட நோட்டீஸ் கொடுப்பேன். சார் அப்புறம் நோட்டீஸில் வந்து ஒரு ரப்பர் பேண்டு வச்சு ஒரு பின் அடிச்சுக்குவேன். ஓகே சார். அதை லைனாக பைக்கில் ஒப்பனக்கார வீதி, கிராஸ்கட் ரோடு, எங்கெங்கெல்லாம் பைக் லைனாக நிற்குதோ மாட்டி விட்டே போகிறது, காரில் மாட்டி விட்டே போகிறது. இதுக்கு நிறைய பேர் கூப்பிட்டு திட்டுவாங்க, எங்கள் பைக்கில் எதுக்கு மாட்டினேன் அப்படிப்பாங்க. ஒருத்தர் ஃபோன் பண்ணி நீ என் காரில் மாட்டிட்டு போயிட்ட, மழை வந்தனால அந்த நோட்டீஸோட பிரிண்ட் வந்து காரில் ஒட்டிக்கிச்சு, எங்கே இருக்க, எனக்கு வந்து 10,000 கொடு அப்படிலாம் கேட்டிருக்காங்க. பாசா பாய் உங்கள் காம்பவுண்ட்ஸில் பாம்பு வச்சுட்டாங்க, வைக்கட்டும் அப்படிப்பாரு. இல்லை சார் அன்னைக்கு இப்படி தான். ஓகே சார். இந்த மார்க்கெட்டிங் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய உதாரணம் வந்து டேபிள் மேட். ஆமாம், இந்த ஒரு டேபிள் மேட்டுங்கிற ஒரு பொருளை ஒருத்தர் விற்றான் பார்த்தீங்களா, உங்கள் வீட்டில் இருக்க, எங்கள் வீட்டில் வந்துச்சு, பக்கத்து வீட்டில் வந்துச்சு, விற்றா பார்த்தீங்க. உண்மையில அதுதாங்க உண்மையிலே மார்க்கெட்டிங். சாதாரண ஒரு டேபிள், அதுக்கு ஒரு வித்தியாசமான பேரை வச்சு இது மேலே தூக்கலாம், கீழே அப்புறம் கடைசியில் பாருங்கள் அந்த டேபிளில் தான் நம்ம பேப்பர் வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கோம். எஸ் சார்.